இங்கே இந்த மலாத்தி லேடியை பார்த்துக்கிட்டு இருக்க அந்த பையன் அந்த 2 லாரி டிரைவங்களை கூப்பிட்டுக்கிட்டு காட்டுக்குள்ள அந்த ஆளை பிடிச்சி தரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருக்கான். அதே டைம் இந்த மலாத்தி லேடியை பார்க்கறதுக்காக டிடெக்டிவ் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. டிடெக்டிவ் புருஷனை பற்றி கேட்கும்போது மலாத்தி சொல்லிடுறாங்க, நான் அவனை கொல்லலாம் கிடையாது, கடைசியாக இங்கேருந்து கிளம்பி போனான் அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் அவனோட ஃப்ரெண்டு ஒரு நாள் வந்து என்னை மீட் பண்ணான், அவனும் கொஞ்ச நேரம் பேசிட்டு கிளம்பி போயிட்டான்னு. ஆனால் உண்மையை நம்மளுக்கு காட்டுறாங்க. அந்த ஆள் வந்திருந்தப்போ தான் சொல்லியிருந்திருப்பான், உன் புருஷன் வந்து உன்னை ஏமாற்றி தான் கூப்பிட்டு வந்தான். மலேசியாவில் உன் புருஷன் சாகலாம் இல்லை, அவன் எங்கேயோ போயிருந்தான். அந்த சமயத்தில் உன் நாயெல்லாம் கொண்டுட்டு தான் உன்னை அடையணுன்றதுக்காக தான் இவங்க தூக்கிட்டு வந்தான்னு உண்மை தெரிஞ்சு இவங்க அழுதுட்டு இருந்திருப்பாங்க. மலாத்தி அவன் புருஷன் வீட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க பார்ட்னர் சொன்னது உண்மையான்னு சொல்லி கேட்டான். ஃபேஸே மாறுது. அப்போ தான் இவங்க கேட்குறாங்க, இத்தனை வருஷம் நான் லவ் பண்ணது நம்பின்னு தான் உங்க கூட இருந்தேன், ஆனால் என் புருஷன்கிட்ட என்னை பிரித்து தானே இங்கே வந்து ஜெயிலில் மாதிரி அடைச்சி வச்சிருக்கேன்னு சொன்ன உடனே இதெல்லாம் வந்து பேசிக்கலான்னு சொல்லிட்டு அவனை கிளம்பி குகையில் ஒளியறதுக்கு போயிடுறான். அப்போ டிடெக்டிவ் சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் உங்க கூட இருந்த பையனை பற்றி உங்களுக்கு உண்மையெல்லாம் தெரியுமா? நிறைய பேர் வந்து உங்கள் புருஷனை தெரியும் எக்கச்சக்கமாக இறந்து போயிருந்திருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் உங்கள் புருஷன் கிடையாது, இந்த பையன் தான். இந்த பையன் தான் வந்து உங்கள் புருஷனோட வந்து அசிஸ்டன்ட்டு. ஒரு நாய் மாதிரி இவனை வளர்த்துருக்காரு. இவன் வந்து விசுவாசமாக இன்னைக்கு வரைக்கும் வேலை பார்த்துட்டு உங்க கூடயே இருக்கான். இவன் உங்களை கொல்றது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் இவன் அந்த 2 டிரைவருங்களை காட்டுக்குள்ளே கூட்டு போனவங்கள அடித்து கொண்டுகிட்டு இருக்கான். அவங்க 2 பேர் போலீஸ்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவன் இந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மலாத்தியை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வரான். மலாத்தியோ மலையோட எஜ்ஜில் உட்காந்துட்டு எதையோ பைனாக்குலரில் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பையன் வந்து கேட்குறான், என்னத்தை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு. என் புருஷன் வந்து ரொம்ப நாளாக ஒரு லாயலான நாய் வந்து கண்டுபிடிக்கவேன்னு சொல்லிட்டு இருந்தான், ஆனால் கடைசியாக கண்டுபிடிச்சிட்டான். அது உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுன்னு என் ஃபேஸே மாறுது, நீ எனக்கு யாருன்னு தெரியும்டான்னு சொல்கிறாங்க. அப்போ டிடெக்டிவ் சொல்கிறாரு, இந்த பையன் அவனோட லாயல் டாக் தான், ஆனால் அவங்க வந்ததுக்கு காரணமே அவங்க முதலாளியை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான். அவர் வந்து வில்லிங்காக குகைக்குள்ளே போய் இந்த காட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருந்துருக்கலாம். அந்த குகைக்குள்ளேருந்து வெளியே வராமல் அந்த நாய்ங்கள்லாம் தடுத்துருந்தா என்ன பண்ணுறது? ஒருவேளை அவர் மாஸ்டராக இல்லாமல் இந்த மலாத்தி தான் அந்த நாய்ங்களுக்கெல்லாம் கண்ட்ரோலில் இருந்திருந்தா என்ன பண்ணுறதுன்னு இந்த விஷயம் அப்போ தான் இந்த பையனுக்கும் புரியுது. அவங்கள கொல்றதுக்காக கத்தி எடுக்கிறான். மலாத்தி தான் அவங்க புருஷன் இத்தனை வருஷமாக பொய்யை சொல்லி தன்னை கைதி மாதிரி வச்சிருந்த கோவத்தில் இவங்க தான் அந்த நாயை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க, ஒரிஜினல் மாஸ்டராக இருந்திருப்பாங்க. அவன் புருஷன் குகைக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த நாயெல்லாம் விட்டு வெளியே வராத மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இதை புரிஞ்சுதான் அவன் கொலை பண்ணலான்னு பார்ப்பான். இப்போ அவனை கொலை பண்ணுறதுக்கே சுற்றி எல்லா நாயும் வந்து நிற்கிது.